ஷஷ்மிதாக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவள் ஸ்கூல் கிளம்பிட்டான். சம்டைம்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ போயிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் சாரி கேட்டால் அந்த இஷ்யூ வந்து அப்போயே முடிஞ்சிடும். பட் யார் சாரி கேட்கணுன்றது தான் அங்கே வந்து பெரிய இஷ்யூவாகவே போயிட்டுருக்கும். சம்டைம்ஸ் யோசிப்போம், என்னத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஒரு சாரி தானே நம்ம கேட்டுட்டு போயிடலாம், அதனால் என்ன அப்படி சொல்லிட்டு யோசிக்கலாம். பட் அந்த சாரி நம்ம கேட்டுட்டோன்னா அந்த தப்பு ஃபுல்லாகவே வந்து நம்ம சைடு திருப்பி விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த சாரி கேட்கறதுக்கு வந்து நம்ம யோசிப்போம், அவங்க தப்பை அவங்க ரியலைஸ் பண்ணட்டும், நம்ம ஏன் சாரி கேட்கணுன்னுட்டு. பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தப்போ கரெக்டோ ஒரு சின்ன சாரி கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பார்த்துட்டு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ யாருன்னா எதனா யோசிச்சுக்கிட்டோம், அவங்க எப்படி யோசிப்பாங்க, இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம மைண்ட் டென்ஷனை ஏற்றுக்க முடியாது. ஸோ சின்ன சாரி சொல்லிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நம்ம மேலே தப்பு இல்லைனாலும் சாரி கேட்குறது கரெக்டுன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.